ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்டர் சான்வி மேக்னாவை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ, அதாவது டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகம். அதனால் இந்த வீடியோஸை நம்ம ஆக்டர்ஸுடைய கம்பைலேஷன் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டர் சான்வியோட வீடியோ அப்படின்னாலே கிட்டத்தட்ட பெரும்பாலும் வைரலான வீடியோவாக தான் நிறையா வரும். ஏன்னா அவங்க சோசியல் மீடியாவிலையும் சரி, அவங்களுடைய படத்துலையும் சரி, எப்போயுமே ஒரு ஹாட்டான கிளாமரான கேலை தான் நடித்து தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அவங்களுடைய சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கோம் சோசியல் மீடியாவில். அப்படி தான் நாம் சமீபத்தில் பார்த்த அவங்க ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க போல். அந்த படத்தில் அவங்களுடைய அந்த ஹாட்டான விஷயம் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீனி ஆக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அதை கொண்டு இறக்கியிருக்கோம். அது பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆனால் பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்ற அந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்க சான்வி மேக்னா, அவளுடைய அந்த படு ஜோரான சீன்ஸ் தான் இன்றைக்கி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இளைஞர்களும் இது அதிக அளவுக்கு பகிர்ந்து அவங்களுடைய கமெண்ட்லாம் என்னென்னன்றதை ரொம்ப ஒரு பட்டவர்த்தனமாக தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம சான்வியுடைய சினிமா கெரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் அவள் நடித்த அந்த ஒரு படம், அது நல்ல ஒரு ஹிட்டான படமாக அவளுக்கு அமைஞ்சுது. அந்த படம் தான் ஆக்டர்ஸ் மணிகண்டன் கூட நடித்த அந்த குடும்பஸ்தன் அப்படின்ற படம். முக்கியமாக தமிழுக்கு இவ தமிழை ஒரு சைடிஷாக தான் பார்த்துக்குவா. ஆனால் மெயினான செங்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவன் நடித்த படங்கள் தான் இது வரைக்கும் இவளுக்கு அதிகமாக வந்திருக்கு. நம்ம சாமி செல்லத்தை நீங்கள் குடும்பஸ்தன் படத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அப்போ பார்த்ததுக்கும் இப்போ அவளுடைய சமீபத்தில் வர படங்கள்லாம் பார்க்குறதுக்கும் அவளுடைய அந்த கட்டுமஸ்தான உடம்பை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக எந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த டூர் போகிறோம், அப்புறம் இந்த டான்ஸு இதில் நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அங்கங்கே மேடை போட்டு பீச்சுக்கெலாம் போய் அங்கெல்லாம் ஆட்டம் போட்டு இளசுகளை நம்ம பக்கம் ஈர்த்து வச்சுக்கிறதுல ஒரு பெரிய கில்லாடியாக இருக்கா. நீங்களே பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும். கிட்டத்தட்ட அந்த தையோட மசில் ஸ்ட்ரக்சரை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நிச்சயமாக எப்பட்றா இந்த அளவுக்கெல்லாம் குடும்பத்தில் எப்படி இருந்தால், ஆனால் இப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் மாறினா அப்படின்ற அந்த ஒரு பிரமிச்சு பார்க்குற அளவுக்கான ஒரு உடல் எடையில் ஒரு நல்ல கட்டுமஸ்தாக இருக்கா அப்படி தான் சொல்லணும். ஆரம்ப கட்டத்தில் நடித்த இவருடைய படங்களை விட இப்போ நடிச்சிட்ருக்க அந்த பியார் பிரேமா அந்த கல்யாணம் இந்த படம் புதுசாக வந்திருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் கிட்டத்தட்ட அல்லோட வைக்குது. அந்தளவுக்கு ஒரு கிளாமராக ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு செக்ஸியான ஒரு சீனில் கூட நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது இருக்கிறத திறந்து காட்டினா தான் செக்ஸி அப்படின்றது இல்லை. அவருடைய உடையிலையும் சரி, அந்த நெளிவு சுழிவில் அந்த அவுட்ஃபிட்ஸில் எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை தன்னோட இளைஞர்களுக்கு அதை அதாவது பரிமாறுறோன்னு கூட வச்சுக்கிங்க. அதை பரிமாறுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அவளுடைய அந்த அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது. அந்த இதில் தான் சமீபத்தில் ஒரு மேடையில் கூட பிரபுதேவா கூட போட்ட டான்ஸ் தான் இதெல்லாம். எந்த அளவுக்கு பிரபுதேவாவும் இவளும் ஒரு க்ளோஸாக இருந்தால், ஒரு எந்த விதமான கூச்ச சுபாவம் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் பிரபுதேவம் இவங்களும் இன்னமும் ஆரம்பத்துலேருந்தே பழக்கத்தில் இருந்த மாதிரியான ஒரு லுக்குலேயும் சரி, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த இடத்துல. அப்படிலாம் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவள் அப்பப்போ சின்ன சின்ன சாங்ஸ், அதாவது சமீபத்தில் சாய் பியங்கார்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய இதில் இந்த விழி வைக்கிற அப்படின்ற அந்த இதெல்லாம் நல்லா ஒரு பாட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஆல்பம் சாங் அது. அந்த சாங்குகளை டான்ஸ் பண்ணியிருந்தா. அதுக்கான ரீல்ஸு பண்ணியிருந்தா. அந்த இதுதான் அந்த ரீல்ஸு. இதை பண்ணும்போது இது சம்மந்தமான வீடியோ கூட நம்ம ஒன்று போட்டிருந்தோம். அப்போ கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படின்னா ஒரு நிறையா, அதாவது எப்படின்னா அதுவும் முக்கியமாக அவருடைய அந்த தொடையை பற்றி தைஸை பற்றி தான் அதிகமான கமெண்ட் வந்துச்சு. எப்படி இப்படியெல்லாம் காலை விரிச்சிக்கிட்டு நிற்கிறா அப்படின்ற மாதிரி. அந்த கமெண்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய பழைய ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சில வீடியோவில் சொல்கிறீங்க, ராகுல் பிரீத்தை பற்றி பேசுங்க, அப்புறம் இன்னும் சில பேரெல்லாம் சொல்கிறீங்க. நிச்சயமாக அதை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம போடுவோம். நீங்கள் நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ ராகுல் பிரீத்தை பற்றி போடணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கண்டென்ட் தேவை. அதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு கம்பைலேஷனாக தான் போட முடியும் நம்ம.
ஏன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து நம்ம எந்த விதமான நரேஷனும் பண்ணாமல் நம்ம வீடியோ போட முடியாது யூடியூப்பில். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்தாலும் அதை எடுத்து நம்ம நரேட் பண்ணிவிட்டு அதை பற்றின கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி நீங்களும் அதை பார்த்து ரசித்த பிறகு உங்களுடைய கமெண்ட் என்னன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ஆக்டர்ஸோடைய கம்பைலேஷனும் சரி, அவங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் சரி, நிச்சயமாக வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். அதுக்கான டைம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தேவை. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ நம்ம செல்லத்தோட சான்வி குட்டியோட நம்ம டான்ஸை பார்ப்போம். ஒரு பீச்சில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக் கலரு ஒரு டவுசர் போட்டிருக்கா, அதுக்கு மேலே நீங்களே பாருங்கள் அந்த அளவுக்கான டிரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரெஸ். அதாவது வந்து பீச் சைடு வந்து போகிறதே எதுக்குன்னா, சில பேரெல்லாம் வந்து வெயில் படாமல் வாழ்வாங்க வாழ்க்கையை. அப்படி வாழ்கிறவங்க சில டைம் பீச் சைடு போய்ட்டு அந்த ஈவினிங் வர அந்த சூரியனோட வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் அப்படி போன ஒரு டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ஸில் மேலே என்ன போட்டிருக்கான், கீழே என்ன போட்டிருக்கான் எல்லாமே நல்லா தெரியணும் நம்ம இளைஞர்களுக்கு. தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அதை காட்டணும் அப்படின்ற எய்ம்லேயே வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு குண்டி காலத்தெல்லாம் அதர தெறிக்க விட்ற அளவுக்கான ஒரு ஆட்டம் பண்ணியிருக்கா. நீங்களே வந்து பேக் டான்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். டான்ஸில் வந்து எப்போயுமே நான் மேடையிலையும் சில மேடையெல்லாம் பார்த்துருக்கேன். சான்வியோட டான்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி விட்ருவா டான்ஸை பொறுத்தளவுக்கு. அதேமாரி வந்து நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், பீச் சைடு வந்து அடிக்கடி போயிட்டு அங்கெல்லாம் அந்த ரீல்ஸ் எடுக்கிறது, அந்த கவர்ச்சியான இதெல்லாம் பண்ணி தன்னோட ரசிகர்களுக்கு வந்து பரிமாறுறது இதே வேலையாக இருப்பான்னு சொல்லி. ஆனால் இவளுடைய ரியலான கலர்னு ஒன்று இருக்குது. இவள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளோவாக அழகாக வந்து சிகப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இவளோட உண்மையான கலர் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த டார்க் சாக்லேட்டு தான். டார்க் சாக்லேட்டை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் பார்க்குற கமெண்ட் எல்லாத்துலேயும் வந்து அந்த டார்க் சாக்லேட்டை வந்து பசங்க வந்து விரும்பி கமெண்ட் பண்ணுறது உண்டு. கடைசியாக ஒரு வழியாக நம்ம செல்லத்துடைய அவுட்ஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம செல்லம் வந்து 5.5 ஃபீட் வந்து ஒயர் இருக்கா. மேலும் அவளுடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34, 26, 34. இதுதாங்க நம்ம சான்வி குட்டியோடைய சைஸு. இன்னொரு நல்ல ஆக்டரோட வீடியோவோட அவங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சான்வி செல்லத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.